வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி தை மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம சுவாதி நட்சத்திரம். ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி இருந்தாலே போதும். நம்ம வாழ்க்கையில அடுத்த நொடியே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். நாளைய நாள்ல அப்படி என்ன சிறப்பு இருக்குங்கிறத பத்தியும், பணவரவை அதிகரிக்கிறதுக்கு இந்த நாள்ல நாம என்ன செய்யணுங்கிறத பத்தியும் இப்ப நாம பார்க்கலாம். நாளைக்கு தை மாசத்தோட வெள்ளிக்கிழமை, அதுலயும் சுவாதி நட்சத்திரம். வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் இன்னமுமே நமக்கு விசேஷமானது. இந்த சுவாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நரசிம்மர் அவதரிச்ச நட்சத்திரம். மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்லயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அவதாரம்னா அது இந்த நரசிம்ம அவதாரம் தான். இறைவன் தூண்லையும் இருக்காரு, துரும்புலையும் இருக்காருங்கிறத உணர்த்தக்கூடிய அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம். நாம அசைக்க முடியாத நம்பிக்கையோடையும் உண்மையான பக்தியோடையும் நரசிம்மரை கூப்பிட்டோம்னா அடுத்த நொடியே நரசிம்மர் வந்து நம்மள காப்பாத்துவாரு. நரசிம்மர்னாலே மனுஷ உடலும் சிம்ம முகமும் கொண்ட உக்கிர வடிவம் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துல வரும். ஆனா பக்தர்கள் கூப்பிட்ட அடுத்த நொடியே ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய கருணாமூர்த்தி தான் இந்த நரசிம்மர். இப்படிப்பட்ட நரசிம்மர் அவதரிச்ச நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா வாயு பகவானோட நட்சத்திரம். வாயு பகவான்னா காற்று. வாயு பகவான் எவ்வளவு வேகத்துல வர்றாரோ அதே மாதிரி நரசிம்மரை சுவாதி நட்சத்திரத்துல நாம வழிபாடு செஞ்சோம்னா வாயு வேகத்துல, அதாவது காற்று வேகத்துல வந்து நரசிம்மர் நம்மள பாதுகாத்து நமக்கு தேவையான அருளை வாரி வழங்குவாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சுவாதி நட்சத்திரம் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு. யாரு ஒருத்தவங்க நரசிம்மரை சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல தொடர்ந்து வழிபாடுகளை செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமும் ஒரு நொடியில காணாமல் போகும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் சுவாதி நட்சத்திரத்துல வரக்கூடிய நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மர் 74க்கும் அதிகமான ரூபங்கள்ல நமக்கு அருளக்கூடியவர். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது 9 ரூபங்கள். இந்த 9 ரூபங்கள்லயும் 2 ரூபங்கள் மட்டும் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதுல ஒண்ணுதான் உக்கிர நரசிம்மர். 2வது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர். மகாலட்சுமி தாயார நரசிம்மர் அவரோட மடியில உட்கார வச்சிருக்கக்கூடிய ரூபம் தான் லக்ஷ்மி நரசிம்ம ரூபம். இந்த லக்ஷ்மி நரசிம்மர் பாத்தீங்கன்னா சாந்த சொரூபமா நமக்கு காட்சி அளிப்பாரு. நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்தது. அந்த வகையில நாளைய நாள்ல இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கான எளிமையான வழிபாட பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். பணவரவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடுன்னே சொல்லலாம். இந்த வழிபாட ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இந்த வழிபாடு செய்ய வேண்டாம். நாளைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வழிபாட செய்ய வேண்டாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த வழிபாட செய்ய வேண்டாம். நாளைக்கு இந்த வழிபாட செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல இந்த வழிபாட நீங்க செய்யலாம். அதே மாதிரி நரசிம்மர் பிரதோஷ காலத்துல தான் அவதரிச்சாரு. அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள செய்யறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்களால இந்த வழிபாட செய்ய முடியலன்னா வேற எப்ப செய்யலாம்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் 4:30 மணியில இருந்து நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த வழிபாட நீங்க செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி தேவைப்படும். கட்டாயமா பச்சரிசி தான் நமக்கு தேவைப்படும். பச்சரிசி கிடைக்காத ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் சாதாரணமா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசிய எடுத்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அடுத்ததா நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். நரசிம்மருக்கான மந்திரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த மந்திரத்தை எழுதுறதுக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும்.
கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், இப்படி எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த வழிபாட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சாயங்காலம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் போல விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையா இருக்கறனால பொதுவா எல்லாருமே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடுகளை செய்வீங்க. அதே மாதிரி நெய்வேத்தியத்தையும் நீங்க எப்பயும் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சிம்பிளா பால், ட்ரை ஃப்ரூட்ஸ், பழம் இத கூட நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஒரு விளக்கு நெய் விளக்கா ஏத்தி வைங்க. நெய் விளக்கு ஏத்த முடியாதவங்க எண்ணெயில 2-3 சொட்டு நெய் கலந்து விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க. இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நரசிம்மர் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசிய ஒரு சின்ன தட்டிலையோ கிண்ணத்திலையோ வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்க போற ஒரு வரி மந்திரத்தை 16 முறை நீங்க எழுதுங்க. 16 டைம்ஸ் நீங்க மந்திரத்தை எழுதுங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க எழுதணும். அந்த மந்திரம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக. ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக. ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக. இந்த மந்திரத்தை 16 டைம்ஸ் 16 முறை நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல எழுதிக்கோங்க. எண்ணிக்கை கணக்குக்கு நம்பரை நீங்க முதல்லயே அந்த பேப்பர்ல போட்டுருங்க. 1 2 3ங்கிற நம்பரை ஃபர்ஸ்டே நீங்க 16 வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை எழுதுங்க. இப்படி 16 முறை எழுதுனதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க பூஜை அறையில வச்சுட்டு இந்த பேப்பருக்கு மேல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசிய போட்டு வச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை லக்ஷ்மி நரசிம்மர் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பச்சரிசியும் பேப்பரும் அப்படியே உங்க பூஜை அறையில இருக்கட்டும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பச்சரிசிய காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க. இந்த பேப்பரை அப்படியே உங்க பூஜை அறையில நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த பேப்பரை மாத்தணும், ஒவ்வொரு வாரமும் எழுதி வைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த பேப்பர் பத்திரமா அப்படியே இருக்கட்டும். சப்போஸ் இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிருச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேப்பரை ஓடுகின்ற நீர்நிலைகள்ல கூட நீங்க விட்டுறலாம். இவ்வளவுதான் நாளைக்கு நீங்க செய்ய வேண்டியது. முழு நம்பிக்கையோட நாளைக்கு இந்த வழிபாடை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை நரசிம்மர் உடனடியா தீர்த்து வைப்பாரு. அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.